70-80 வருஷம் முன்னாடியே நம்ம அப்பா காலத்துல அது காலங்காலம் இல்லை 70 ஒவ்வொரு ட்ரெயின்ல இருந்து 100 பேர் வந்து இறங்குறாங்க. இதுவும் அது ஒண்ணா? சரி, அப்படின்னா இங்க வேலை கொடுக்கக்கூடிய அத்தனை தமிழ்காரெல்லாம் ஏன் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கறது இல்ல? Constitutionally this is a very wrong question to ask. பாரத தேசத்துல ஒரு பாரதியன் ஒரு இந்தியன் எங்க வேணாலும் வேலை பார்க்கலாம். ரொம்ப நல்ல பாயிண்ட் வைக்கிறேன் சுவாமி. நிறைய மொழிகளுக்கு லிபி இருக்காது. இப்ப துளுங்கிற மொழி, அதுக்கு லிபியே கிடையாது. அவன் ஏன் பிரச்சனை பண்றான்னா, பிரச்சனை பண்ணவன 4 அடி சாத்தி ஜெயில தள்ளாதனால தான் பிரச்சனை பண்றான். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு டிபேட் நிறைய போயிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இவர்கள் பதிலுக்கு வந்து ஏன் உங்களுடைய சென்ட்ரல் ஸ்கூல்ல ஹிந்தியை நிறுத்தி பார்க்க வேண்டியதானே, சென்ட்ரல் ஸ்கூல் எல்லாத்துலையும் ஹிந்தி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே, இவங்க பதில் கேட்குறாங்க. இந்த டிபேட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த NEP நியூ அந்த இப்போ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு இல்லையா, மொழிகள் பற்றி வரும்போது ஒரு மொழி கட்டாயம் தாய்மொழியாக இருக்க வேண்டும். முதல் மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். இன்னொன்று இங்கிலீஷ். இன்னும் 3வது மொழி எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம்ங்கிறது தான் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாரதிய மொழிகளில் எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். இதுல எங்க ஹிந்தி திணிப்பு? நேச்சுரலி ஹிந்தி தானே படிப்பான். அவன் தெலுங்கு படிப்பான், கன்னடமா படிக்க போறான். ஏன் இப்ப பெங்களூர்ல வேலை பார்க்கணும்னா கன்னடா படிக்கலாமே? எவ்வளவு தமிழர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்கறா, கன்னடா படிக்கலாமே? இல்ல, இது நீங்க மறைமுகமா உள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க எதுக்கு தேவையில்லாம நீங்க குழந்தைகளை ஸ்ட்ரெஸ் பண்றீங்க? என் குழந்தைக்கெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நமக்கு தெரியலேங்கிறத வேணா ஒத்துக்கலாம். சுவாமி எனக்கு தெரியறதுக்கான சாமர்த்தியம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கான விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு எதையும் ஒரு ஸ்பஞ்சுன்னு சொல்லுவா, ஸ்பஞ்சு நீரை இழுப்பது போல் அப்பேற்பட்ட ஒரு சக்தி குழந்தைக்கு உண்டு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார், 3வது மொழியா கத்துக்குங்கோங்கிறா. 3rd லாங்குவேஜ்ங்கிறது அடியேன் படிச்ச காலத்திலேருந்தே இருக்கு. 3rd லாங்குவேஜ்ல என்னன்னா டெப்த் அவ்வளவு இருக்கவே இருக்காது. ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியணும், அந்த மொழி மினிமம் பேச தெரியணும், பேசிக் கான்வர்சேஷன், அவ்வளவுதான். இப்போ அதை படிச்சுட்டு அவர் உடனே அடுத்த நாள் வந்து ஹரிவன்ஷராய் பச்சன் மாதிரி ஹிந்தியில கவிதை எழுதிட மாட்டார். சம்ஸ்கிருதத்தை 3வது மொழியா வச்சுட்டு அவர் அடுத்த நாளே வந்து ஒரு பெரிய ரகுவம்சமோ மேகதூதமோ எழுதிட மாட்டார். தமிழை 3வது மொழியா வச்சுன்னு இன்னொரு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆந்திர தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 பள்ளிகள்ல வந்து 3வது மொழியா தமிழ் கத்துத்தரா. அந்த 3வது மொழி தமிழை வச்சுட்டு அதுக்கு வந்து வளையாபதி குண்டலகேசிலாம் ஒன்றும் படிச்சிட முடியாது. சிம்பிளா உங்கள் பெயர் என்ன, இவ்வளவுதான் எழுத தெரியும். இது கத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம் நான் கேட்கிறேன். 3வது மொழியை கத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? வடக்க வந்து இந்தியில ஃபுல்லா எல்லாத்துலயும் வடக்க கத்துக்கிட்டாங்கல்ல, அங்க வந்து ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. இல்ல சார், அதுவும் நம்ம தப்பு பண்றோம். நரேந்திர அவ்வளவு கத்துக்கிட்டு ஹிந்தி கத்துக்கிட்டா ரொம்ப சிறப்புங்கிறாங்களா? அங்கேருந்து இங்க இவ்வளவு பேர் வந்து வேலைக்கு வராங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அவங்க தானே சுத்திட்டு இருக்காங்க. அது ஹோட்டல் ஆகட்டும், எந்த வீடுகளாகட்டும், எல்லா இடத்துலயும் அவங்க. சிங்கப்பூர்ல ஒரு 4 மொழிகள்ல ரெகக்னைஸ் ஆயிருக்கக்கூடிய 4 மொழிகள்ல ஒரு மொழி தமிழ். ஆமா, எவ்வளவோ தமிழர்கள் அங்க இருக்கா. மலேசியால நான் உபன்யாசத்துக்கு போயிருக்கேன், பெனாங் போயிருக்கேன், ஈப்போ போயிருக்கேன், கோலாலம்பூர் போயிருக்கேன். எவ்வளவு தமிழர்கள் இருக்கா. அடியன் வந்து டொராண்டோல உபன்யாசம் கொடுத்திருக்கேன். மார்க்கம்ங்கிற இடத்துல நிறைய இடங்கள்ல தமிழ் எழுதியிருக்கோம். ஸ்ரீலங்கன் தமிழ்காரா எத்தனையோ பேர் அங்க இருக்கா. இப்ப வந்து நீங்க கேட்கறீங்களே ஏன் ஹிந்திக்காராள்லாம் தெற்குக்கு வந்துட்டாங்க, ஏன் தமிழ்காராள்லாம் சிங்கப்பூர் போனா? அந்த மாதிரி போறது 2 விதம் இருக்கு. அவங்க வந்து ஒரு மேல் படிப்பை முடிச்சுட்டு போறதுக்கு சாரி, லோக்கல் இண்டியன்ஸ்னு இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல வாழக்கூடிய தமிழர்கள் அந்த காலத்தை படகில் ஏறி சென்றவர்கள். டீ பிளான்டேஷன்ஸ் இந்த ஜாஃப்னா கிட்ட எல்லாம் காலமா அங்கேயே இருக்கிறவங்க வேற. காலம் எவ்வளவு காலம் சார்? பிரிட்டிஷர் காலம் தானே இதெல்லாம். 150-200 வருஷத்துக்குள்ள. நம்ம எல்லாம் 3000-4000 சங்க காலத்து தமிழ். இந்த மாதிரி ஊர்ல நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே நாட்டுக்கோட்டை மயான்மர்ல ரங்கூன்ல தமிழ்காரா இருந்திருக்கா. இப்ப எதுக்கு போனா எல்லாரும் படிச்சுட்டு PhD படிச்சுட்டா போயிருக்கா, PhD முடிச்சுட்டா போயிருக்காங்க. எல்லாரும் தமிழ்காராலும் PhD போஸ்ட் டாக்டர் உயர்ந்த பதவியில அங்க ரொம்ப காலம் முன்னாடி போனவங்க, வர்க்கர்ஸா லேபரர்ஸா போன தமிழர்கள் ஏராளம். அங்க வேலை வாய்ப்பு இல்லாம ஒவ்வொரு ட்ரெயின்லயும் 100 வேலைக்காக தான் அத்தனை பேரும் ரங்கூனுக்கும் போயிருக்கா, சிங்கப்பூருக்கும் போயிருக்கா. அதுவும் நீங்க சொல்றது வந்து போஸ்ட் டாக்டர் எல்லாம் இல்ல, ஏழை எளிய மக்கள் லேபரர்ஸா நிறைய பேர் போயிருக்கா. இப்ப என்ன சொல்லுவோம், அங்கெல்லாம் தமிழை ரெகக்னைஸ் பண்ணிருக்கா. காலங்காலமா அங்கேயே இருந்தவங்கிறது வேற. காலங்காலம்ங்கிறது என்ன சங்க காலத்துல இருந்தா சொல்றேன் சார். ஒவ்வொரு
நான் சொன்னது வந்து ஒரு 70-80 வருஷம் முன்னாடியே நம்ம அப்பா அது காலங்காலம் இல்லை 70. ஒவ்வொரு ட்ரெயின்ல இருந்து 100 பேர் வந்து இறங்குறாங்க. இதுவும் அது ஒண்ணா? சரி, அப்படின்னா இங்க வேலை கொடுக்கக்கூடிய அத்தனை தமிழ்காரெல்லாம் ஏன் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கறது இல்ல? தமிழர்கள் கொடுங்க. அது எப்படி இல்ல, தமிழர்களே வேலை கொடுக்குறாங்க. அவங்களும் வேலை, அவங்க ஏன் இந்த இவாளுக்கு தேவைப்படுறது கரெக்டா? யூ நீட் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் 100னா ஒரு 40 தமிழ்காரா வந்து 60 வடதேசத்தை சார்ந்தவர்கள் வந்தா கொடுத்துட்டு போறா. ஒண்ணு. ரெண்டாவது, கான்ஸ்டிடியூஷனலி திஸ் இஸ் a very wrong question to ask. பாரத தேசத்துல ஒரு பாரதியன், ஒரு இந்தியன் எங்க வேணாலும் வேலை பார்க்கலாம். எங்க வேணா வேலை பார்க்கலாம். அதை பத்தி நான் மறுக்கவே இல்லை. எங்க வேணா வேலை, நம்மளால அங்க போறேன், வரதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்திய கத்துக்கிட்டா உங்களுக்கு வேலை வாய்ப்பு பல விஷயங்கள் அது சௌரியம்னு சொல்றாங்க. ஏன் அப்புறம் அங்கேருந்து இங்கே வரான்? ஒரு 8,000 10,000 ஏன் இங்கே வரான்? சாப்பாடு போட்டா போறேன் அப்படின்னு. சரி, நிர்மலா சீதாராமன் தமிழரா? யாரு? தமிழர் தான். அவர் எங்க வேலை பார்க்கறா? நீங்க அந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இப்படின்னா ஹை ப்ரொஃபைல், இப்படின்னா லோ ப்ரொஃபைல். ஏங்க நார்த் இந்தியால தமிழர்களே இல்லையா? கராச்சியில ஒரு தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமே இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இங்க புரிதலே தப்புங்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வடதேசத்துல இருக்கக்கூடியவர்கள், நார்த் ஆஃப் இந்தியாஸ்ல இருக்கக்கூடியவா ஒரே ஒரு மொழி ஹிந்தி தான் பேசுறாங்கிறதே தப்பு. மோடி அவர்கள் ஹிந்திக்காரர் இல்ல, குஜராத்தி. அமித்ஷா குஜராத்தி. சரி. நிர்மலா சீதாராமன் தமிழ். ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் தமிழ். நிதின் கட்கரி மராட்டி. எவ்வளவு மொழிகள். வடதேசத்துல போனீங்கன்னா அவதின்னு ஒரு மொழி, அவத் அப்படின்னு அந்த ரீஜனுக்கு பேர், பூர்வாஞ்சலத்துல. இப்ப எல்லாரும் துளசிதாசர் ஹிந்தியில எழுதினா அவதிங்கிற மொழியில எழுதினார். பிரஜு பாஷான்னு ஒரு பாஷா இருக்கு, அதுலதான் மீராபாய் எழுதினா. ராஜஸ்தானின்னு ஒரு மொழி இருக்கு, ஜோத்புரின்னு ஒண்ணு இருக்கு, மார்வாரின்னு ஒண்ணு இருக்கு, ஹரியானவின்னு ஒண்ணு இருக்கு, மைथिலின்னு ஒண்ணு இருக்கு, போஜ்புரின்னு ஒண்ணு இருக்கு, காஷ்மீரின்னு ஒண்ணு இருக்கு, பஞ்சாபின்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு மொழிகள் அங்க இருக்கு. நம்ம எவ்வளவு தெற்குல சொல்றோமோ அவ்வளவு மொழிகள் வடதேசத்துல இருக்கு. ஹிந்திங்கிறது ஒரு மேக் ஷிஃப்ட் லாங்குவேஜ் தான். இதை வந்து நீங்க வந்து ஒரு எல்லா ஸ்வீப்பிங்கா எல்லாருக்கும் இந்த மொழிகள்லாம் பேசினா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இவ்வளவு ஹிந்தி எதிர்ப்பு இங்க இருக்குன்னு சொல்றோமே. திராவிடர்கள்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? தமிழர்கள் திராவிடர்கள், மலையாளத்துக்காரா திராவிடர்கள், கன்னடக்காரா திராவிடர்கள், துளு திராவிடர்கள். ஏன்னா நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கீழொழுகுங்கிற பாட்டுல அந்த 2வது வரி முழுக்க தமிழரும் தெலுங்கரும் மலையாளத்தவரும்னு வரும். அத்தனை பேரும் திராவிடர்கள்ங்கிறோம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு தமிழர்கள் கிட்ட இருக்கு. ஏன் வந்து தமிழர்கள்னு நான் சொல்ல மாட்டேன், சில பார்ட்டிஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கிட்ட இருக்கு. ஏன் வந்து கர்நாடகா அப்போஸ் பண்றது இல்ல? ஏன் தெலுங்குக்காரா? அவர்களும் திராவிடர்கள் தானே. ஏனெனில் இன்னொரு மொழியை கத்துண்டா எம்மொழி தாழ்த்தி என்கின்ற எண்ணமே தப்புங்கிற நான். சரி, இந்த இடத்துல நான் ஒரு சொல்றேன். இப்போ நீங்களே இந்த விஷயத்தை பேசுனீங்க. பீகார்ல பூஜ்புரி இருக்குங்கிறீங்க, மைத்திலி இருக்குங்கிறீங்க, மகத்தி இருக்குங்கிறீங்க, இங்கே வந்து குஜராத்தி எல்லா மொழிகள் அங்கே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் ஸ்டாலின் ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்னார், ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. நார்த் இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்குன்னு, இத்தனை மொழிகள் வந்து இல்லை, மைத்திலியிலேருந்து பூஜ்புரியிலேருந்து எல்லாம் இருக்குல்ல, அந்த மொழிகளை வந்து அந்த வட்டாரத்தில் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே கடைசியில் பஸ்ஸுலேருந்து எல்லா இடத்துலையும் பொது இடங்கள் வந்து ஹிந்தியெல்லாம் எழுதுறாங்க. அந்த மொழிகளுக்கு சரியான லிட்ரேச்சரே கிடையாது. ஏன்னா ஹிந்தி வந்து அந்த மொழிகளை சவளை பிள்ளை மாதிரி ஆக்கிடுச்சு. நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அந்த மொழிகளே பேசுகிறாங்க, ஊருக்கு பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் சில சௌராஷ்டிர மொழி பேசுகிறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி அந்த லோக்கலில் பேசுகிற லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் ஹிந்தியை வந்து கம்ப்ளீட்டாக அங்கே கொண்டு வரும்போது அந்த லாங்குவேஜஸ்லாம் சவளை புள்ள மாதிரி அந்த லாங்குவேஜுக்கு உண்டான மரியாதை போயிடுது. தமிழுக்கும் அப்படி போயிடும். நீங்கள் எல்லா பொது இடங்களையும் ஹிந்தி வந்துருச்சுன்னா தமிழ்ங்கிறது 2வது இடத்துல தள்ளப்படும். அது கூட சரி, போஜ்புரியிலையும் மைத்திலியிலையும் மகத்திங்கிற லாங்குவேஜ்லையும் எத்தனை இடத்துல போர்டு இருக்கு, எல்லாமே அங்க ஹிந்தியில தான் இருக்கு. அவங்க வீட்டு குடும்பத்துக்குள்ள பேசிப்பாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட் வைக்கிறேன் சுவாமி. நிறைய மொழிகளுக்கு லிபி இருக்காது. இப்ப துளுங்கிற மொழி, அதுக்கு லிபியே கிடையாது. சரி, அதுக்கு என்ன பண்றது? லிபி உள்ள லாங்குவேஜ் அவர் எழுத்துறல. நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ 65 வருஷமா கட்டாய பாடமா ஹிந்தி இல்ல. சரி, 49,000 பேரும் தமிழ்ல ஃபெயிலாரா? ஏன்? இப்போ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கா இல்லையா, எம்எல்ஏக்கெல்லாம், இப்போ வந்து தமிழ் அவ்வளவு முக்கியம். தமிழ்ல நீங்க 2 வரி சொல்லுங்க, பிழை இல்லாம எத்தனை பேர் எழுதுவா? 3வது, நீங்க இவன்டோட நாலேஜ் உள்ள குறைய சொல்றீங்க. அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு விஷயத்த ஊன்றி சொல்லும் போது 60 வருஷமா நாங்க எப்படி இருக்கோம்னா அதோட சக்சஸ காமிக்கணும் இல்லையா? இப்ப நீ அந்த கொள்கை தப்பு, இந்த கொள்கை தான் சரி அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான சக்சஸ் ரேட்டை காமிக்கணும். ஒண்ணும். 2வது, சொன்னது யார்? திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின்ங்கிற வார்த்தை எந்த வார்த்தை? தமிழ் வார்த்தையா? இல்ல, அது அந்த தமிழுக்காக வைக்கல. பேர் சொல்லும் பிள்ளை, அது தமிழுக்காக வைக்கல. பெரிய லீடர், அவருடைய பேர் பெரிய லீடர் இல்ல, எத்தனையோ பேரை கொன்று குவித்தவர் ஸ்டாலின். சரி,
இதுக்கோ மொழியை வச்சுக்கூடாது, அதுக்கோ மொழியை வச்சுக்கூடாது. என்ன சார் எக்ஸெப்ஷன்லாம் கொடுக்குறா சார்? ஏன் தமிழர்கள்ல வந்து ஒரு பேரே இல்லையா வைக்கிறதுக்கு? தேடி பிடிச்ச 8000 மைல் தள்ளியா ஒருத்தர் பேரை வைக்கணும். லீடர்ஸா வைக்கிறது வேற சார். ஜவஹர்னு வைக்கிறோம், தமிழ் பெயர் இல்லையே. அதான் கரெக்டா. கேளுங்க அவகிட்ட, ஜவஹர்னு பேர் வச்சிருக்கீங்களே, ஏன் வச்சிருக்கீங்க? தமிழ்ல தமிழ் செல்வன் இல்ல, அதையே நீங்க மொழியை நீங்க குழப்பக்கூடாது. என்னதான் ஏன் சார் பேர்ல தமிழ் எக்ஸெப்ஷனு? ஓகே, அப்புறம் வந்து நம்ம நடத்தக்கூடிய ஸ்கூல்ல வந்து ஏன் நீங்க பாடத்திட்டத்தை கொடுத்துருக்கேன்னா அது எக்ஸெப்ஷனு. பின்ன எதுதான் இப்ப மெயின் ரூல் வரும்? எக்ஸெப்ஷனுங்கிறது ஒண்ணுதானே இருக்கணும் சார். எல்லாத்தையுமே நீங்க எக்ஸெப்ஷன்ல போட்டீங்கன்னா எதுதான் மெயின் ரூல்ல வரும்? எங்க ஊர் குழந்தைங்க அது பாட்டு ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கு, தமிழ் நல்லா படிக்குது, இங்கிலீஷ் வந்து சார் இப்ப யார் இதை தடுத்தா? இப்ப நீங்க வந்து இந்த ஹிந்தியை வந்து கட்டாய பாடம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு மொழியை படிச்சோம். தெலுங்கு பிடிக்குமா? தெலுங்கு படி. சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து பாரதியார் சொன்னார தெலுங்கு படிங்கோ, మీ పేరేవండి, మీకు అర్థం కావట్లేదంటే మీరు తెలుగు చదువుతున్నారు. మీకు ஒரு తెలుగో వేండా, కన్నడమో వేండా, తెలుగు భాషలో ఉన్న ఎన్నో కావ్యాలు ఉన్నాయి కదా. ఆముక్తమాల్యద, నన్నయ్య కావ్యం, போத்தன்ன பாகவதம், அதை படிங்கோ. சரி, கன்னடம், கர்நாடகா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கன்னடம் படிங்கோ. ஏதோ ஒரு மொழியை படிங்க. உங்க அஜெண்டாவை நீங்க நிறைவேற்றுறது அமித்ஷா போன்றவங்களோட 2 நாளுடைய மகாராஷ்டிரால மராத்தியில பேச சொல்லி அடிதடி நடந்து நான் ஒரு வீடியோவே பார்த்தேன். இந்த மாதிரியே நடந்து போச்சுன்னா ஒரு ஸ்டேட்டும் அப்படி சொல்லிட்டுனா ஏன்னா அவன் ஏன் பிரச்சனை பண்றானா, நீ மராத்தியை வந்து விட்டுட்டு நீங்க எல்லாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சீங்க, மராத்தி செவல புள்ள மாதிரி ஆயிடுங்கிறான். அவன் ஏன் பிரச்சனை பண்றானா, பிரச்சனை பண்ணவன 4 அடி சாத்தி ஜெயில தள்ளாதனால தான் பிரச்சனை பண்றான். You don't have rights to commit violence on anyone. First அதுதான் ப்ராப்ளம். நீங்க கொள்கையை பார்க்கறீங்க. How can you physically assault? இது first problem. First arrest பண்ணிருக்கணும். The Maharashtra government should not be witness to it. இப்ப தேவேந்திர ஃபட்னவிஸ் பண்றது தப்பு. ஆனா அந்த உணர்வு தப்பா? என்ன உணர்வு சார்? என்ன உணர்வு? நீ என்னுடைய மொழியை விட்டுட்டு ஏது தேவையில்லாம? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ தமிழ்நாட்டுல மொழிக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாழ்லா இருக்கா. இப்ப நான் தமிழ்ல தானே உபன்யாசம் பண்றேன். எத்தனையோ மகான்கள் தமிழ்ல தான் உபன்யாசம் பண்றா. கம்பராமாயணத்தை எனக்கு 500 பாடல் மனப்பாடம், 300 திருக்குறள் மனப்பாடம், 4000 கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஓரளவுக்கு மனப்பாடம். சரி, திருப்புகழும் தெரியும். ஒரு மொழியை நம்ம ஆதரிக்கிறோம்னா அது பேர்ல அந்த மொழி இருக்கணும், எழுத்துல மொழி இருக்கணும். நான் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடத்துல தமிழ் இருக்கணும். சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியணும். கோவலன் கண்ணகிக்கு என்ன சொன்னானோ, வடவரை எவ்வளவு ஆட்சியர் குறவை இருக்கு, திருப்புகழ் இருக்கு, திருமுறை இருக்கு, பிரபந்தம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக் கொடுத்தா ஓஹோ தமிழ் பிரச்சாரம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். தமிழ் எழுத படிக்கிறது. வெறும் நான் இதை கத்துக்க மாட்டேன் அதை கத்துக்க மாட்டேன்னு கத்துக்க மாட்டேங்கிறதுல எது கிளியரா இருக்கும், எது கத்துக்கணுங்கிறதுல கிளியரா இல்லையே. எது கத்துக்க கூடாது, இது வேண்டாம் அது வேண்டாம், சரி எது வேண்டும் அதை ஒழுங்கா. இப்போ இவ்வளவு சொல்றாங்க, கத்துக்க மாட்டாங்கிறதுக்காகவே நீங்க வேற ஒண்ணு உள்ள கொண்டு வரீங்க பாருங்க, இதை கத்துக்கலாமே அதனால அதை கொண்டு வந்துடுறேன் அப்படியே சொல்ல முடியும். இப்போ இதுல என்னன்னா, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு 2 மொழி போரும்னா நீங்க 2 மொழி கத்துக்கக்கூடிய ஸ்கூலை மட்டும்தான் நடத்தணும். 3 மொழி கத்துக் கொடுக்கக்கூடிய ஸ்கூலை நடத்தக்கூடாது. சரி, 2 மொழி கத்துக்க தமிழ்நாடு உள்ள டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. என்ன சார் டெவலப்மெண்ட்? ஒரிசாவை உங்க ஸ்டாண்டர்டே எப்படி பாருங்க. நீங்க வந்து பீகார், உத்தரப்பிரதேச ஸ்டாண்டர்டா வச்சு இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்னா அது என்ன பண்ணும்? இப்ப அம்மா சொல்றா நல்ல மார்க் வாங்கணும், பாத்தியாமா அவன் ஃபெயில் ஆயிட்டான், இவன் வந்து 41 வாங்கினா, நான் 47 வாங்கியிருக்கேன், அதுவா உன் ஸ்டாண்டர்ட்? நான் என்ன சொல்றேன், நீங்க தானே சிங்கப்பூர்னு சொல்றேன், சிங்கப்பூர் போறேன், ஸ்பெயின் போறேன், இந்தியாவை பேசுங்க. எத்தனையோ மந்திரிகளுடைய வைஃப் எல்லாம் வந்து விதேசத்தை சார்ந்தவர்கள்லாம் இங்க இருக்கா. நீங்க அந்த கண்ட்ரியில எல்லாமே பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கணும். நீங்க எதுக்கு போயும் ஒரு பீகாரையும் ஒரு கயாவையும் உத்தரப்பிரதேசையும் ஹரியானாவையும் வச்சுக்கிறேன்? ஒரு பெஞ்ச் மார்க்குங்கிறது நம்மளை விட வசதியா இருக்கக்கூடிய இடத்தை தானே வச்சுக்கணும். நீங்க பாருங்க, இதோ பாருங்க, பீகாரை விட நாங்க வசதி ஆயிட்டோம், உத்தரப்பிரதேசத்தை விட வசதி ஆயிட்டோம். இப்போ உத்தரப்பிரதேச விட வசதியா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? உங்களோட ஃப்ரெண்டு தானே அகிலேஷ் யாதவ் அண்ட் முலாயம் சிங் யாதவ், அவங்க தானே ஒரு 25-30 வருஷம் ஆண்டார்கள். நீங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சியே சரியில்லைன்னு சொல்றேன். அதானே என்னோடது. என்னன்னா பெஞ்ச் மார்க். இன்னைக்கு என் குழந்தை ஒன்னும் தமிழகத்திலேயே வேலை பார்க்கலாம், கர்நாடகத்திலேயோ ஆந்திராலேயோ கேரளத்திலேயோ போய் வேலை பார்க்கலாம், வடதேசத்துல போய் வேலை பார்க்கலாம், விதேசத்துல போய் வேலை பார்க்கலாம். அப்போ அந்த குழந்தைக்கு ஸ்கில் ஃபர்ஸ்ட், அந்த குழந்தை ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் பர்சனா இருக்குன்னா அப்ப ஐடி ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு உண்டான ஒரு பள்ளிகள், அதுக்கு உண்டான ஒரு கல்லூரிகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்திடுறோம். இது ஒரு பக்கம் இருக்கு.
இன்னொரு பக்கம் லாங்குவேஜ். நம்ம என்ன கம்ப்யூட்டரோட இருந்தாலும் கூட பழகிறவாளோட நம்ம வந்து பேசணும்னா அந்த ஒரு மொழி அங்க போனா 4 மாசத்துல கத்துக்கு. நான் கன்னடம் பேசுவேன். எக்ஸாக்ட்லி, அவ்வளவு ஈஸி இல்லையா? அதான் இப்ப கத்துக்குங்கிறோம். அதே இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கணக்கு வந்து அது வந்து இப்ப 18 வயசுலதான் கடையில போய் வாங்க போறது சாமான். அப்ப கணக்கு கத்துக்கிட்டுமே, ஏன் இப்பவே கத்துக்கணும்? ஏதாவது ஒரு அம்மா 6 வயசு குழந்தைக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வானா சொல்றா, அதுக்கு கணக்கே தேவைப்படாது. அது எதுவும் உட்காந்து 4+4 உட்காந்து படிக்கணும். 18 வயசுல கத்துக்கிட்டோம். இப்போ பிசிக்ஸ் கத்துக்கிறது அந்த குழந்தை, அந்த வாட்டரை வச்சு H2O, these are the physical properties, chemical properties படிக்குது. அது படிச்சு என்ன பண்ண போறது? தீர்த்தம் குடிக்க தானே குடிக்கணும். அதுக்கு எதுக்கு H2O தெரிஞ்சாதான் குடிக்க முடியுமா? எது கத்துக் கொடுக்கணும்? எதுவுமே கத்துக் கொடுக்க வேண்டாமே சார். நீங்க கட்சிக்காரங்க பாஷை சொன்னா சாமர்த்தியமா மடைமாற்றி பேசுறீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவை இல்லைங்கிறது இல்ல. ஒரு யாருக்குமே, உங்களுக்குமே எனக்குமே ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்சார்ப்ஷன் பவர் பெரியவாளானோன்னு வராது. எவ்வளவு நம்மளால மேக்சிமம் அந்த குழந்தையை எக்விப் பண்ண முடியுமோ பண்ணணும். அது ஹிந்தியில தான் பண்ணணும்னு நான் சொல்லவே வரல, சம்ஸ்கிருதத்துல இருக்கணும்னு சொல்ல வரல. இன்னொரு மொழி படிக்கலாம்ங்கிற இதுல என்ன சார் ப்ராப்ளம்? நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல எல்லாம் சொல்வாளே, நரசிம்மராவ் வந்து 18 மொழி அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தானே சார். மொழி தெரியும்? ஏதோ உருப்படியா ஒரு 2-3 தெரியும். இன்னொரு 4 மொழி பேசுவேன். கன்னடத்துல இது பண்ணுவீங்க? கன்னடத்துல உபன்யாசம் எக்ஸ்டென்ட் வருமான்னு தெரியல, ஆனா பேசுவேன். தெலுங்குல ஓரளவுக்கு பேசலாம், உபன்யாச அளவுக்கு இருக்கா தெரியல. ஆமா, ஆனா இப்ப இங்கிலீஷ்ல பேச முடியும். நான் என்ன சொல்ல வரேன், அடியேனுக்கே தோன்றது எங்க ஸ்கூல்லயே இன்னொரு 4வது மொழி வச்சிருக்கணுமோன்னு தோன்றது. தப்பு இல்லையே சார். நான் சின்ன வயசுல இன்னும் கத்துட்டு இருந்தேனால எனக்கு வந்திருக்கும். உருது கொஞ்சம் பேசுவேன் நான். உருது பேசுவேன், நல்ல அழகான மொழி பேசுவேன். நான் என்ன சொல்றேன், மொழிகள்ல எதுக்கு நமக்கு இவ்வளவு ஒரு வெறுப்புன்னே எனக்கு தெரியல. இல்ல வெறுப்பு இல்ல, திணிப்பு போது வெறுப்பு வருது. என்ன சார், நான் யார் சார் திணிச்சா? ஏதோ ஒரு மொழி கத்துக்குங்கிறா, கத்துட்டு போறது. அது ஒரு 100ல வந்து 70 குழந்தை நான் வந்து தெலுங்கு படிக்கணுங்கிறது. அந்த பள்ளிக்கூடம் தெலுங்கு 3வது மொழி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருந்து போட்டோம். கோயம்புத்தூர்ல போனேன்னா எத்தனையோ நாயுடுக்கள் தெலுங்கு பேசக்கூடியவா இருக்கா. இதெல்லாம் நம்ம ஒரு மொழியை எதையுமே வெறுப்பே பார்க்க கூடாது சார். ஒரு விஷயத்துல வெறுப்பு இருந்துட்டுன்னு வச்சுக்கோ, நமக்கு அந்த விஷயம் தலைக்கு ஏறவே ஏறாது. நமக்கு வெறுப்பே தான் ஓடிட்டு இருக்கும். இது வேண்டாம், அது வேண்டாம், இது மட்டும், இது பானிபூரி விற்கிறவன், இது பேல்பூரி விற்கிறவன், இப்படியே தான் தோணும். நமக்கு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எந்த தொழில் செய்தால் என்ன, எந்த மொழி பேசினால் என்ன. என்ன கேட்டா என்ன அரபிக் கத்துக்கணும். அரபிக் கத்துண்டா எத்தனையோ தமிழர்கள் கல்ஃப்ல போய் வேலை பார்க்கறாங்க இல்லையா? இப்போ UAE, பெஹ்ரைன், மஸ்கட், சவுதி, அரபிக் தெரிஞ்சா நல்ல ஒரு விதம் கத்துக்குங்க. சைனால எத்தனையோ பேர் பிசினஸ் வச்சுருக்கா, மேண்டரின் கத்துக்குங்க. உங்களுடைய உபன்யாசம் நம்முடைய உபன்யாசத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய ராமாயண புத்தகம் வந்து எப்படி போயிருக்கு? ஏன்னா போன வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க, பகுதி 1 பெரிய வரவேற்பு பெற்றது. நான் பார்த்தோம், நாரதர சபையில் ரிலீஸ் பண்ணீங்க, விஐபிஸ்ல ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு? பகுதி 2 ரெடி ஆயிட்டு இருக்கு, பார்ட் 2 ரெடி ஆயிட்டு இருக்கா? ராமாயணம் அடியேன் எழுதினது வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் முழுக்க, உத்தரகாண்டத்தின் ஒரு பகுதி வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 காண்டங்கள் அந்த முதல் பகுதியில கவர் பண்ணேன் இங்கிலீஷ்ல. ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டத்தின் சேஷபாகம் இன்னொரு பாதி, ஒரு 4.5 காண்டங்கள் அடுத்த பகுதி வால்யூம் நம்பர் 2ல கவர் பண்ணணும். அது இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கேன்னு பேரு. 2026 மிட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். தமிழ் நல்லா எழுதுவீங்க? ஓரளவுக்கு எழுதுவேன். அதாவது வந்து அந்த ஃப்ளோ வந்து எனக்கு இங்கிலீஷ்ல இன்னும் பெட்டரா வரும். அதனால இப்ப தமிழ்ல என்ன பண்ணிருக்கோம்னா, அடியனுடைய ஒரு பெரிய ஃப்ரெண்ட், நல்ல ஆப்தர், இல்ல விஷயம் தெரிஞ்சவர், சுஜாதா தேசிகர்னு பேரு. சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா மீது அவ்வளவு பற்று கொண்டவர். அவர் பேரு தேசிகர் நாராயணன். ஆனா அவர் சுஜாதா மீது உள்ள பற்றின் படியாலே சுஜாதா தேசிகர்னு தன்னுடைய கட்டுரைகள்லாம் எழுதுவர். நல்ல இறைபக்தி ஓடு கூடியவர். தமிழ் மொழி மீது அத்துணை ஒரு இல்ல, தமிழகத்தை சார்ந்தவர், பெங்களூர்ல இருக்கார். தமிழ்லயும் எழுதுவர், கன்னடமும் பேசுவார். அதனால அவருக்கு மும்மொழி உண்டு. அதனால அந்த அவர் தான் வந்து இப்போ தமிழ்ல இத வந்து மொழிபெயர்த்து இத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தெலுங்குலயும் ஸ்ரீதேவி முரளிதர் அப்படிங்கிறவா வந்து தெலுங்குல எழுதியிருக்கா. ஹிந்தியில அசுதோஷ் கர்க் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ராமாயணம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு கிரந்தம். இது நல்லா போயிட்டு இருக்கு. பெருமாளோட அனுகிரகத்துல ரஃப்லி ஒரு 42,000 காப்பீஸ் போயிட்டு இருக்கு. நேஷனல் பெஸ்ட் செல்லர்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய கடைகள் கிடைக்கிறது
கிடைக்கிறது. இதுல என்னன்னா சார், இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத விட அடியன் வந்து இதுக்கு ஒரு கான்டெஸ்ட் வச்சிருக்கேன். இந்த வருஷம் 2025 ஜூன் 22 போன வருஷம் ரிலீஸ் ஆன டேட்டுக்கு ஒரு ஆனிவர்சரி ஆகுது. ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் இந்த புஸ்தகத்தை பேஸ் பண்ணி. ஸோ ஒரு 60-70 கொஸ்டின் கேட்போம். ஆப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் 4 சாய்ஸஸ் சூஸ் பண்ணணும். நம்ம ட்ரஸ்ட்லேருந்து, நம்ம நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்லேருந்து ஒரு சின்ன காணிக்கை தான், ஒரு 10,000, 5,000, 2,500 கிஃப்ட் வச்சிருக்கோம். இது வந்து இது ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான் இந்த பரிசு. அவர்கள் உழைப்புக்கும் அவர்கள் பக்திக்கும் அது விலையே கிடையாது. ஆனா இந்த மாதிரி வச்சா இளைஞர்கள் நிறைய பேர் படிப்பா ஈர்க்க முடியும். சி ஒரு எக்ஸாமினேஷன் வச்சா பெரியோர்கள், இந்த ஒரு எக்ஸாம் எப்படின்னா சார், இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை. பாட்டி தன்னோட போன்ல ஆன்சர் பண்ண முடியும், தாத்தா ஆன்சர் பண்ண முடியும், பேரனும் எடுத்துக்க முடியும். ஒரு குடும்பம் முழுக்க எடுத்துக்க வேண்டிய எக்ஸாம் இது. ஸோ அந்த மாதிரி ஃபியூ லைன்ஸ். இது வந்து ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஜெக்ட் சாய்ஸஸ் சார். அப்படியா? ஸோ அவங்க ஏதாவது சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி 60 கொஸ்டின் ஆன்சர் அதுலயே இருக்கு. அவங்க சூஸ் இந்த கவுன் பனேகா crorepati மாதிரி ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி அது வச்சிருக்கோம். ஸோ இது பேசிக்கா என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு ராமாயண ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். கஷ்டம்னு வந்துடுத்துனா லைஃப்ல ராமாயணத்துல சொல்யூஷன் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியணும். சொல்யூஷனை தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு இருக்கக்கூடாது. அந்த புஸ்தகத்தை எடுத்தா, ஓஹோ சுந்தரகாண்டத்துல சீதை பட்ட கஷ்டம் இருக்கு, ஹனுமானுடைய புத்தி இருக்கு, இதுல இருந்து எனக்கு என்ன பாடம் அப்படின்னு அந்த குழந்தை எடுத்துக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ராமாயணம் வச்சுட்டு இருக்கோம். நன்னா போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், தெலுங்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஏன்னா இப்போ இங்கிலீஷ் தெரியாதவர்களும் இருப்பா, தெரிஞ்சும் எனக்கு தமிழ்ல படிச்சா இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணக்கூடியவா இருப்பா. அதுக்காக தமிழ், தெலுங்கு, என்னுடைய தாய்மொழி தமிழ், பிடிச்ச மொழி தெலுங்கு, ரொம்ப அழகான ஒரு மொழி. ஹிந்தி நிறைய வெகுஜனங்களுக்கு ரொம்ப அழகான மொழி. அதே மாதிரி வெகுஜனங்களுக்கு வடதேசத்தில் புரியக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி. இதுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பெருமாள் இதை நல்லா நடத்தி கொடுக்கணும். சரி, உங்க ராமாயணம் வந்து துளசிதாசர் ராமாயணத்தை பேஸ் பண்ணியிருக்கா அல்லது கம்பராமாயணத்தை எது அதிகமா பேஸ் பண்ணியிருக்கு? ராமாயணம் சொன்னாலே நம் பெரியோர்கள் வணங்குவது வழங்குவது வால்மீகி ராமாயணம் தான். வால்மீகி ராமாயணம் தான் ஆதாரம். ஆனால் இப்ப துளசிதாசரோ கம்பரோ வந்து வால்மீகிக்கு எதிர்ப்பா ஒண்ணு சொல்லியுள்ள, இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பா. எப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க? நீங்க அதுவும் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப அண்ணரும் நோக்கினார் அவரும் நோக்கினாருங்கிறது தமிழ் ராமாயணத்தை வரக்கூடிய விஷயம். 2 பேரும் கல்யாணத்துக்கு முந்தின நாளோ 2 நாளைக்கு முன்னாடியோ ஒருத்தருக்கு பார்த்துட்டார். ரொம்ப அழகான ஒரு கம்பர் கொடுத்திருக்கக்கூடிய எண்ணலும் நலத்தினால் இணைகள் நின்றொழி கண்ணுடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். ரொம்ப அழகான இடம் அது. அந்த இடத்த அதுல பண்ணியிருப்பேன். அது வால்மீகி ராமாயணத்துக்கு விருத்தமா இருக்காது. வால்மீகி ராமாயணத்துக்கு எது விருத்தமா இல்லையோ, அகெயின்ஸ்டா இல்லையோ, அது துளசிதாசர், கம்பர், காளிதாசனுடைய ரகுவம்சம், சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியம், ஜெகன்மோகன ராமாயணம்னு ஒடியால இருக்கு, காக்காவின் ராமாயணம்னு இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ராமாயணம். இதுல இருந்துலாமோ அந்தந்த சின்ன சின்ன இடங்கள் விருத்தம் இல்லாத, விரோதம் ஏற்படாத இடங்கள்லாம் எடுத்திருக்கேன். அதுல நிறைய சலச்சித்திரங்கள், நிறைய சித்திரங்கள்லாம் போட்டிருக்கோம். ஸ்கல்ப்சர்ஸ்க்கு ரிலேட்டடா நிறைய கேஷவ் அவர்கள் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், அவர் நிறைய வரைஞ்சிருக்கார். உபாசனான்னு அடியனுடைய ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கா. ஸோ லதா என்கின்ற இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து எடிட் பண்ணிருக்கா. ஸோ வி ஹவ் ஆல் ஒர்க் டுகெதர். இது வந்து என்னன்னா புரியுற மாதிரி இருக்கணும். ரொம்ப அப்படியே நடை வந்து எப்படி இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு இப்ப நடக்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு மெயின் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய ராமாயணத்துக்கு வர வேண்டும், ராமாயணத்தை படிக்க வேண்டும், அதை படித்து நம்ம லைஃபை எப்படி நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். அந்த நோக்கத்தோட எழுதியிருக்கோம். பெருமாள் நடத்தி கொடுக்கணும். அதை நல்ல விஷயம். இது கும்பமேளால ஆரம்பிச்சு ராமாயணத்துல அழகா முடிச்சோம். ஸோ பல விஷயங்களை பேசுனீங்க. உங்க பாணியில கேட்கும்போது இன்னும் கற்கண்டு மாதிரி தேன் மாதிரி ரொம்ப இனித்தது. மிக்க நன்றி. நன்றி சார்.